கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களே ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்போகுதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசி அதிபதியே குரு பகவான். அப்போ என்ன விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு சாந்த சுரூபியாக இருப்பாங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு அறிவு திறன் கூர்மை இருக்கும்னு சொல்லலாம். அறிவு கூர்மை, எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நண்பராக இருப்பார். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி அச்சக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பானது ஒரு ஆலோசனைலாம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். நண்பர்களின் கூட்டாளியாக சேர்ந்து ஒரு கூட்டு பிஸ்னஸ், ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடந்தே தீரும் சரிங்களா. ஏன்னா இப்போ குரு பகவான் அடுத்து மாற போகிறார். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் போவார். நீ பண்ணே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் எல்லாமே சாதகமான சூழ்நிலை இந்த சித்திரை மாதத்தில் ஏற்பட பொழுது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதும் உங்களை திருமணத்தை நீங்கள் வச்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வார்த்தையில் கவனம் வேணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வார்த்தையில் மிக மிக கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா வார்த்தையை கொட்டிட்டிங்கன்னா அது அல்ல முடியாது சொல்லுவாங்க. வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் வேணும். நீச வார்த்தைகள் பேசுவதை அறவே தவிர்க்கணும். உங்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உடனே ஆக்டிவாக உடனே ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் நிதானமாக போனாலும் நீங்கள் இலக்கை அடையக்கூடிய இடத்துல கண்டிப்பாக அந்த நேரத்தில் போய் சேருவீங்க. அதனால் உங்களோட செயல்பாடு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் வேணும். யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன்ட்டு இந்த வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்த்துருங்க. அதை உங்களால் செய்ய முடியாமல் அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சித்திரை மாதத்தில். பழைய வீடு ஆல்ரெடி கட்டின வீடாக இருந்தால் வாங்கிக்கோங்க.
இல்லை ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் வண்டியாக இருந்துச்சுன்னா வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான இழப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட், செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தனுசு ராசி அன்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா, நீங்கள் மருத்துவ உதவி எதனா தேவைப்பட்டாலும் அதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருமணத்திற்காக சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான காலகட்டம் இது. ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து உங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் வரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டின் அருகிலேயே வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டு பக்கத்திலே இருக்க வரன் நம்ம எங்கெங்கே தேடிட்டு இருப்போம், ஆனால் வரன் பார்த்தா பக்கத்து வீட்லேயே எதிர் வீட்லேயே தான் இருக்கும். ஸோ வீட்டின் அருகிலே தங்களுக்கான வரன் அமைவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தந்தையின் மூலமாக புதிய உதவிகள், பண உதவிகள், பொருள் உதவிகள், வேலை சார்ந்த உதவிகள், தந்தை சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் வீட்டில் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா ஹெவி ஒர்க் இருக்கும், ஒர்க்குக்காக நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் வீட்டில் சில வேலைகளை செய்யாமல் முடியும். ஏன்னா வேலைன்னு சுற்றிட்டே இருப்பீங்க, வீட்டில் ஏதாவது வேலை சொல்லிப்போ மறந்துட்டு இருப்போம், அப்போ வீட்டில் ஒரு திட்டு வாங்குவோம். அப்போ தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் வேலை ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டில் செய்யக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக செஞ்சுருங்க. இல்லைனா அதனால் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கிடைக்குமா, புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம். உங்களை மனதிற்கு பிடித்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இது டூர் எதுனா போகலாமா அப்படின்னு எதனா பிளான் பண்ணிட்டுருக்கீங்க, ஏன்னா சித்திரை மாதம் வந்துச்சுல. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் டூர் எதனா போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மலை ஸ்தலங்களுக்கு சென்றால் நல்லதாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீர்நிலைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லதொரு பரிகாரமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு விளங்க போகுது. ஸோ நீர்நிலைகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு சென்றால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மோர் பந்தல் அமைப்பது இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு பரிகாரமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சாப்பாடு, உணவு, அன்னதானங்கள் செய்யுங்கள். இதுவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பாதையை அடைவதற்கான அனைத்து தடைக்கற்களும் உடைத்திடுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்க போகிறது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.